வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் திரு கண்ணதாசன் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது அப்படின்னு திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று பேசும்போது திமுக அழியும் சூழல்ல இருக்கு, அதுல கவனத்தை செலுத்தணும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. இவர் அதுக்கு பதில் சொல்றாரு. எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறார். எனக்கு திரு ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகள் பேச்சுவைகள் எல்லாம் ஒரு விந்தையாக இருக்கின்றன. பாஜக இங்கே கால் ஊன்ற முடியாது அப்படின்னு அவர் ஏதோ ஒரு கனவுலகத்தில் ஏதோ தெருவில் போகும்பொழுது நமக்கு நாமை திட்டத்தில் தெருவில் நடந்து கொண்டு பல சட்டைகளை போட்டுக்கொண்டு அது மாதிரி ஏதோ செய்வது போல ஏதோ ஒரு கேஷுவலான ரிமார்க் பண்ணி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கி இந்தியாவில் என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியவில்லை அல்லது தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்று நான் கருதுகின்றேன். முதல்ல இன்னைக்கு ஹரியானாவை எடுத்துங்க. அங்கே பாஜக இல்லவே இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி பாஜக அங்கே ஆட்சிக்கு விட்டு வெறும் 3 எம்எல்ஏ இருந்த இடத்துல இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்து விட்டது. மணிப்பூரில் ஒரே எம்எல்ஏ கூட கிடையாது போன எலெக்ஷனில். இந்த தடவை ஆட்சியை பிடித்து விட்டது. இப்போ டெல்லியில் ஆப் அவங்க தான் பிரமாதம் சொன்னாங்க. அவங்களுக்கு டெபாசிட் காலி. அங்கே பிஜேபி வெற்றி பெறுகின்றது. ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிஜேடியினுடைய தலைவர் நடுங்கி கொண்டிருக்கின்றார் பிஜேபியை பார்த்து. அப்படி எல்லாம் இப்போ பக்கத்தாப்பில் இருக்கிற கேரளா எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஓட் பேங்க் எங்களுக்கு இருக்கும். பஞ்சாப்ல தோத்தது, மத்திய பிரதேசத்துல அடர் தொகுதியை இழந்தது அப்படின்னு அந்த உதாரணங்கள்லாம் வெற்றி பெற்றது. அது நீங்க எதுக்காக நான் சொல்லுவேன், ஒரு பெரிய அளவிற்கு இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் டெபாசிட் காலி. அங்கு கிட்டத்தட்ட 18-20 இப்போ எங்களை கண்டு தான் இன்றைக்கி மம்தா பானர்ஜியினுடைய தொண்டர்கள்லாம் பார்த்து இவங்க ஜெய் ஸ்ரீராம்னா நாங்களும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிற அளவிற்கு வந்து விட்டார்கள். ஆகவே இந்தியா முழுவதற்கும் இன்றைக்கி பாஜக தான் கோலோச்சுகின்றது. அதே நிலை இங்கே தமிழகத்திலே தான் வந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவிற்கு இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக மிகப்பெரிய தலைவர், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி என்பதற்கு ஒரு சாணக்கியர் என்று சொல்லப்படுகின்ற திரு அமித்ஷா அவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி இங்கே வரப்போகின்றார். அதற்கு பிறகு இந்த கட்சிகளெல்லாம் இந்த இன்னைக்கு கிட்டத்தட்ட அதிமுக என்கின்ற கட்சி அழிஞ்சு போயிடுது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியமான காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருக்கு உடம்பு சரியில்லை. இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கட்சி அழியணும், இல்லைன்னா அந்த கட்சியுடைய தலைவருக்கு உடம்புநிலை சரியில்லாம போனாதான் இன்னொரு கட்சி வளர முடியும்னு சொல்றாங்க சார். அதாவது அவங்கெல்லாம் அந்த எடுத்து சென்றவர்கள், அவங்கள முன்னோடிகள்னு சொல்லப்படுகின்ற அளவிற்கு அதுக்கு அதிமுக அழியதுன்னா அதுக்கு காரணம் அவர்களே தான். இரண்டாவதாக இன்னைக்கு டாக்டர் கலைஞர் மாதிரி ஸ்டாலின் ஒன்றும் பெரிய பவர்ஃபுல் லீடர்லாம் கிடையாது. மாறாக இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்திலும் என்னென்னலாம் ஆரம்பத்தில் நான் 1960 அரசியலை நான் பார்த்து கொண்டிருப்பவன். அடித்தார்கள். ஒரே செகண்ட் அந்த எல்லாத்திலையும் ஒன்று தமிழை பத்தி பேசுறது, அடுக்குமொழிகள் பேசி மக்களை கவர்வது, ஹிந்தி எதிர்ப்புங்கிறது அல்லது இதே மாதிரி சொல்லிட்டு இப்ப மக்கள் எல்லாம் ஊழலுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேவையற்ற ஹிந்தி எதிர்ப்பு வேண்டாம் என்பதையெல்லாம் பற்றி பேசுகின்றார்கள். வளர்ச்சியை பற்றி பேசுகின்றார்கள். இன்னைக்கு முக்கியமானது வளர்ச்சி தான் இளைஞர்கள் மத்தியில். வேலை வாய்ப்பு ஒன்று கேட்கிறார். இதெல்லாம் இவங்களால எதுவுமே செய்ய முடியாதவர்கள். ஆகவே இவர்களுடைய கட்சி கரைந்து கொண்டிருக்கின்றது. இது இன்னும் கொஞ்ச நாள்ல காணா போய்விடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. திரு கண்ணதாசன், அதே இவர்களுக்கு பிரச்சனை நமக்கு நாமே திட்டத்தில் பல்வேறு கலர் சட்டை போட்டது அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னொன்று கற்பனைன்னு ஒன்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் மக்களுடைய பேராதரவை பெற்று இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு நிறைய கற்பனை வளம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதோ ஒழித்து விடலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி எடுத்தப்பட்டு கூட திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஆள் போல் தழைத்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒன்று சொல்கிறேன். இவங்க சமீபத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் வேலை செஞ்சுருப்பாங்க. எத்தனை பூத்தில் 256 பூத்தில் 50 பூத்துக்கு மேலே ஆளே இல்லாத ஒரு கட்சி தமிழகத்தில் தான் வளருவேன் என்று சொல்கிறது என்றால் அதை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்குது. அவர்களுக்கு அங்கே பூத்து கமிட்டி கூட ஆள் கிடையாது, ஏஜென்ட் கிடையாது. இவனோட இந்தியாவில் பெரிய வளர்ச்சினார். மணிப்பூர்லேயும் கோவாலையும் இவங்க முறையாக தான் ஆட்சி அமைச்சாங்களா? இவங்க வெற்றியெல்லாம் நேர்மையான வெற்றியா? ஆக இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம், அழிந்து விட்டது என்பது அவர்களுக்கு தங்களுக்கு தானே கற்பனை செய்து கொண்டு இப்படி சகுனித்தனம் செய்து அவர்கள் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று சொன்னார்,
அங்கே மேற்கு வங்கத்தில் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் மக்களை பற்றி பேசுங்க. அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சமூக நீதி, சமநீதி, அரசியல் பொருளாதார வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துங்க. ஆனால் தவறான முறையில் மதத்தை காட்டி நீங்கள் வந்து இந்தியாவை வந்து துண்டாட நினைக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து இந்த இந்தியாவை வந்து இந்துக்கள் மட்டும் கிடையாது, தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சைவம் வைணவம் தழைத்துவங்கிய காலம் இருந்தது. அதற்கப்புறம் எந்த மன்னர் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறாரோ அந்த மதம் தான் நீங்கள் வளர வேண்டியிருந்தது. அதை போன்ற ஒரு நிலையை இந்தியாவில் நீங்கள் கொண்டு வந்து விடாதீர்கள் தான் நாங்கள் சொல்றோம். இந்திய மக்கள் விரும்புறாங்க, வளர்ச்சியை மக்கள் விரும்புறாங்க. யார் ஊழலுக்கு எதிரான மனப்பான்மை இதெல்லாம் யாரு தவறுன்னு சொன்னது? அதனால பிஜேபிக்கான ஆதரவு கூடுகிறது அப்படிங்கறது யார் தவறுன்னு சொன்னது? இதுவரைக்கும் ஊழலை பற்றி பேசக்கூடிய பிஜேபி வியாப ஊழலை பத்தி பேச தயாராங்க? கடந்த வாரம் கூட மகாராஷ்டிரால ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து ஊழல் வழக்கில் வந்து பிஜேபியை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இவர்கள்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாதுன்னு தெரியும். இன்னும் வளர்ச்சி பத்தி பேசுறாங்க. குஜராத் வந்து தமிழகத்தை விட அதிக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறதா? இப்படி மக்களை ஏமாற்றி விளம்பரத்தின் மூலம் இவர்கள் செய்கிறார். தவிர ஒன்னே கேட்கிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னாங்களே, இவங்க போட்டாங்களா? இல்ல இந்த டிமானிட்டைசேஷன் வந்தனால பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை காணும்னு சொன்னாங்களா? என்ன நடந்தது? ஆர்கே நகர்ல ஏடிஎம்ல கிடைக்காத பணம் ஆளுங்கட்சி கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வந்து போய் சேர்ந்ததான் நடந்தது. தவிர இப்படி கருப்பு பணம் பதுக்கல் ஆகட்டும், எல்லாவற்றையும் தோல்வியடைந்த ஒரு அரசாக இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு மதத்தின் பெயரால் ஒன்னு சொல்றேன், ஒரு சாதாரணமாக ஒரு பசுமாடு வந்து எந்த விலங்குகளையும் வதை செய்வதற்கு எதிரானவன் நான். ஆனால் கூட உணவு என்பது அவர்களுடைய உரிமை. அதை கூட எதிர்த்து மதத்தின் பெயரால் அரசியல் நடத்துவது என்பது இங்கு மக்களை வஞ்சிக்கக்கூடிய, மதத்தின் பெயரை வைத்து மட்டுமே இந்தியாவை துண்டாடக்கூடிய. தமிழகத்துல அதிமுக திமுக தவிர உண்மையிலேயே வெற்றிடம் இருக்கிறதாக பாஜக உணர்கிறதா? நிச்சயமாக உணர்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். இன்னைக்கு எனக்கு திரு சோ ராமசாமி அவர்கள் இல்லையேன்னு வருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் அடித்த கூத்தெல்லாம் அவர் வந்து வெளிப்படையாக அவர் தான் ஆரம்பிச்சு சொன்னவர். வட்டம் மாவட்டம் அப்படின்னு. இன்னைக்கு அந்த பவர் யாருன்னா கலெக்டருக்கு கிடையாது, தாசில்தாருக்கு கிடையாது. இந்த மாதிரி அநியாயங்கள் எல்லாம் செய்ததுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி மதுவை கொண்டு வந்தது அப்படிங்கிறது என்ன பேசி கொண்டிருக்கின்றார்களே, மது இன்னைக்கு ஒழிக்க வேண்டும் எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்களை என்ன கூத்து அடிச்சுட்டு இருக்காங்களே. இந்த மதுவை ஒழிக்கணும், அதற்காக திரு ராஜாஜி அவர்கள் கொட்டு மழையில் அவர் கருணாநிதி வீட்டுக்கு போய் பார்த்து தயவுசெய்து கொண்டு வராதீர்கள் என்று சொன்னார்கள். தமிழகத்தை குட்டிச்சவராக்கி மது இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றியது என்ற மிகப்பெரிய அவல நிலையை கொண்டு வந்தது இவர்கள். மூன்றாவதாக வியாபம் ஊழல்ங்கிறத பத்தி பேசுகின்றாரு. நண்பருக்கு அதை என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வியாபம் ஊழல்ல முக்கியமாக என்ன நடந்தது? அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. அதனுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதுங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நாங்க ஹேண்டில் பண்ண முடியாது. சௌஹான் ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன். நீங்க வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நீங்க வைக்கதான் செஞ்சீங்க. ஆனா அதிமுக ஆளும் கட்சி, திமுக எதிர்கட்சி, இரண்டு கட்சிகளுக்குமான வாக்கு சதவீதங்கிறது ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம் தான். இரு கட்சிகளுக்கான ஆதரவு தான் மக்கள்கிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு அந்த பெண்மணி இருந்த வரைக்கும் அவங்க ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே சமயத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் போன எலெக்ஷன்ல உடல்நிலை சரியா இருந்தாலும் கூட அவர் கூட பிரச்சாரம் பண்ணார். இன்னைக்கு அவரால் பேசுவதற்கு முடியாத நிலையில இருக்கின்றார். அவர் சீக்கிரம் நல்ல குணமாக வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்துக்களை எதிர்க்கிறதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு கை வந்த கலை. அது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேசிக்கொண்டு ரெண்டு முரண்பாடான கருத்தா இருக்கு. அவர் உடல்நிலை சரியில்லாதனாலதான் பாஜக வளருதுன்னு சொல்லிட்டு உடல்நிலை நல்லா ஆகணும் நான் உண்மையா. ஏன்னா அவங்க அவருடைய செயல் தலைவர் இருக்காரு, அவர் பாஜக காலூன்ற முடியாது. பரவாயில்லையா? எங்க அவர் உடல்நலம் தேறி வந்துட்டாருன்னா பாஜக நான் எதற்காக சொன்னேன்? அவர் பேச இயலாத நிலையில படுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பூர்ண நலம் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனா அவங்களுக்கு பேசுறது என்னன்னா, இப்ப கடவுளே கிடையாது. நெத்தியில வந்து இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. இன்னைக்கு அவங்களால தைரியமா பேச முடியுமா? நெத்தியில குங்குமம் வச்சிருந்த அவங்க கட்சிக்காரங்களை என்ன சொன்னாரு, ரத்தத்தை வச்சுட்டு இருக்கியா நீ அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்துக்கள் யார் அப்படின்னா அவரெல்லாம் திருடர்கள் சொன்னது நேரடியான கேள்விதான். 2% குறைவான வாக்கு வங்கியை வச்சிருக்கிற பிஜேபிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான வாக்கு வங்கி உயரும் அப்படிங்கறத நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இதே கேள்வியை தான் வந்து ஹரியானா கேட்டாங்க, எப்படி உங்களால வர முடியும்? ஆனால் நாங்க வந்தோமா இல்லையா? மணிப்பூரை பத்தி பேசுறாரு. அங்க வந்து
மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றது. நாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு மற்ற சில கட்சிகளை சேர்த்து கொண்டோம் என்பது உண்மை. 26-27 இடத்துல யார் ஜெயிச்சாங்க? ஆகவே ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல, அதுவும் நார்த் ஈஸ்ட்ங்கிற போற இடத்துல இன்னைக்கு பிஜேபி வெற்றி பெற்றிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயம், வளர்ச்சி என்பதை இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதுதான் வேண்டி இருக்கு. இவர்கள் பேசுகின்றதுனா இந்த தமிழ்நாட்டை தண்ணி இல்லாத, இந்தி வேண்டாம்னா இவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்தி வேணும், ஆனா பொதுமக்களுக்கு இந்தி வேண்டாம், இது போன்ற இதெல்லாம் இனிமே இந்த மாதிரி பொய் கதைகள் எல்லாம் இனிமே வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சூழல், அங்கே பிஜேபி வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏன் தமிழகத்துல சாத்தியப்படுத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா முடியாதுன்றது இந்த கலாச்சாரம் வேறு, அந்த கலாச்சாரம் எல்லாரும் தெரியும். இவங்க ஒன்று சொன்னாங்க, சோ ராமசாமி இருந்தது என்ன ஆயிருக்கும்? சோ ராமசாமி இருந்திருந்தா இப்போ சசிகலா சிலர் டாஸ்மாக் அந்த மிடாஸ் கம்பெனியுடைய டைரக்டரா இருந்திருப்பாரு. இவர்கிட்ட சோவை பத்தி பேசுறாரு, அவர் சுத்த சிவபிரகாசம் மாதிரி. சோ தான் வந்து அந்த மிடாஸ் கம்பெனியுடைய டைரக்டரா இருந்தான்றது வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மதுவில் வந்து வித்தது. நீங்க இருங்க, நீங்க வந்து எங்களுக்கு ஏதோ வியாபத்தை பத்தி தெரியாத மாதிரி, வியாபத்தை பத்தி மக்களுக்கு தெரியாத மாதிரி பேசுறீங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது குற்றவாளிகளும் பிஜேபி இருக்கிறாங்கன்றதான் உண்மை. இரண்டாவதாக, தமிழகத்துல வந்து ஏதோ இவங்க தான் வளர்ச்சி கொண்டாட முடியும்னாங்க. உங்களை யார் நம்புறா வளர்ச்சி கொண்டாந்து? உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நெடுவாசலில் பார்த்துட்டாங்களா மக்கள் எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப இணையம் துறைமுகத்தை வீணாக்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இவர்களெல்லாம் இன்றைய தினம் வளர்ச்சியை பற்றி தமிழகத்தினுடைய நலன்களை அழித்துட்டு நீங்க வளர்ச்சி பற்றி பேசுறீங்களா? காவிரி தண்ணீரை கொண்டாந்து அந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடிஞ்சதா உங்களால? இங்கே தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய செயல் எத்தனையும் செஞ்சிட்டு இருக்கீங்களே தவிர, ஏன் விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்களாங்க? எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மோடிக்கு, எல்லாமே தெரியக்கூடிய மோடிக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் பிரச்சனை தெரியாத என்ன? இங்க தமிழகத்துடைய பிரச்சனை என்னன்னு தெரியாம அங்க உட்கார்ந்துட்டு விவசாயிகளை பார்க்க மறுக்கக்கூடிய ஒரு கட்சியை தமிழகத்தில் வேரோடு கிள்ளி எறிவாங்க. அதற்காகத்தான் வெறும் மதவாதத்தை மட்டும் அடிப்படையாக கொண்ட உங்களை தமிழகம் என்றையும் அனுமதிக்காது தான் நடைமுறை. சார், விவசாயத்தை பத்தி நான் கடைசியில் பேசுகின்றேன். ஏனென்றால் அதையும் நாம் பேச வேண்டியது இருக்கு. அதை பத்தி நான் விளக்கம் தருகிறேன். இருங்க ஒரே செகண்ட். அவர் வந்து சில விஷயங்கள்லாம் எடுத்து முன்னாடி சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை இப்ப எல்லாருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லல அவர். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கருப்பு பணம் என்பது எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு இருங்க சார், அது தயவுசெய்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கருப்பு பணமானது மிகப்பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனை என்பதை தான் திரு மோடி அவர்களுடைய பரப்புரைகளை பேசினார். தயவுசெய்து மாறாக தேசிய அளவிலான வாக்குறுதிகளை நம்ம விட்டுருவோம். தமிழகம்னு வருகிற போது தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கு எதிராக தான் நடக்குது அவருடைய குற்றச்சாட்டு. அதாவது விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், நெடுவாசலாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், போது இவருடைய செயல் தலைவர் செயலற்ற தலைவராக அந்த நெடுவாசலுக்கு கையெழுத்து போட்டவர். அப்புறம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய உள்வாங்கிக்கங்க, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான போராட்டங்கள் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிற போது பிஜேபி இங்க காலூன்ற முடியும் அப்படிங்கறத எப்படி ஏத்துக்கிறதுன்னு கேக்குறேன். என்ன லாஜிக் இருக்கு? இப்ப ஒரு என்னென்ன போராட்டங்கள் எடுத்தோம். முதல்ல இப்ப மிகப்பெரிய போராட்டம்னா ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு காரணம் யாரு? மிகப்பெரிய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தான் என்ன சட்டம் போட்டாங்க சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷோட சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது செய்ததற்கு மிகப்பெரிய காரணம் அது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ்காரங்களும் தான். ஆனா அதை கொண்டு வர முடியும் என்று சொன்னது யாரு? பிஜேபி சொன்ன. அதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகள், சட்ட சிக்கல்களை நீக்கியது யாரு? பிஜேபி. ஆகவே அந்த அதெல்லாம் இப்ப மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே யாரு? மக்கள் தெளிவா புரிஞ்சிருந்து இப்ப இந்த 3 வருஷமா நடக்காம இப்பதான் நடந்திருக்கு. 98 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா அந்த 2 கட்சிக்கும்? சார் எல்லாம் திடீர்னு ஒண்ணுமே இல்ல. அதான் சார், ஒண்ணுமே இல்லாத ஜீரோல இருந்து ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சி வளர்கின்றது என்றால், நான் எங்களுக்கு வந்து ஒரு இடம் கூட 3 இடம் தான் நாங்கள் டெல்லியில் ஜெயிச்சோம். அங்கே நாங்கள் வெற்றி பெறுகின்றோம். ஆப்புங்கிற கட்சி தான் ரொம்ப பிரமாதம். நாங்கள் அவங்கள டெபாசிட் போகின்றது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் மம்தாக்கு எங்களுக்கு எதிரி யாருன்னா பிஜேபின்னு பேசுகின்றாங்க. அவங்க கம்யூனிஸ்டை பற்றி கவலைப்படலை. அப்பெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போ இன்னைக்கு கேரளாவில் பேசுகின்றார் ஓப்பனா. அவங்களாம் சொல்றாங்க இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை பற்றி நாம் வந்து இப்போ சட்டை செய்யாமல் இருக்க முடியாதுன்னு பேசுகின்றார்கள். காங்கிரஸ்காரர்கள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இதெல்லாம் நீங்கள் வந்து மிக விரைவில் அதை தெரிந்து கொள்வீர்கள். கடுமையான உழைப்பை சரி இங்க இல்ல இன்னைக்கு ஏதோ
ஒரு ஆர்கே நகர்ல ஒரு குறைவான மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு மோடி மேல அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். வளர்ச்சிக்கு நாயகன் அவர்தான் அப்படிங்கறதுல பத்தி ஒரு சந்தேகமே கிடையாது. இளைஞர்களை இனிமே போட்டு ஏமாற்றவே முடியாது. இந்திய பிரதமர்களே 10 லட்ச ரூபாய் சூட் போட்டு வளர்ச்சி பெற்ற பிரதமர் என்ற அடிப்படையில் வேணா எடுத்துக்கலாமே தவிர மக்களுடைய வளர்ச்சி என்பது எந்த அளவுக்குனா மிக மோசமாக இருக்கின்றது. இவர்கள் வந்து மற்ற மாநிலம் காட்டுவாங்க. இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட்களை பத்தி பேசுவாங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தை இந்த இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்டுக்கு பேசினா இந்தியாவை பத்தி பேச மாட்டாங்க, ரஷ்யா சீனான்னு பேசுவாங்க. அதை போல இவர்கள் வந்து தமிழகத்தை பற்றியும் கூட வாய் திறக்க மாட்டாங்க. கேட்டால் தமிழக மண் என்பது மற்ற களத்தை விட வித்தியாசமானது. மற்ற இடங்களை விட இங்கு வந்து இந்த திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சியாகட்டும் அல்லது மொழி இவங்க பேசுறாங்களே இந்தி வேணும், இந்திய தமிழகத்தில் கொண்டு வரணும்னு இவங்க பிஜேபி தமிழக பிரிவு சொல்ல தயாரா? சொன்ன அடுத்த நிமிஷம் இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு இவங்களுக்கு தெரியும். ஏனென்று கேட்டால் இங்கு மொழியும் தமிழுடைய பண்பாடும் கட்டி காக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தால். அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து இங்க வந்து கால் ஊன்ற முடியும். அமித்ஷா இல்ல, நீங்க யார் வந்தாலும் வளர்ச்சிக்கு ஆதரவான மனநிலை கொண்டவர்கள், ஊழலுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள், நீங்க சொல்லக்கூடிய பண்பாட்டு தளங்கள்லையும் கலாச்சார தளங்கள்லையும் மொழி சார்ந்த இனம் சார்ந்த சிந்தனைகளோடு ஒத்து போவாங்க அப்படின்னு இனிமேலும் எடுத்துக்க முடியுமாங்கிறதா அவருடைய வாதத்துல நான் புரிஞ்சுக்கிறதா. இப்ப வளர்ச்சியும் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், ஊழலற்ற வெளிப்படையான மற்ற விஷயங்களாகட்டும் இல்லை எல்லாவற்றையும் யாரும் மறுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றங்கள் அது லோக் ஆயுக்தா என்று கொண்டு வரணும் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்திருக்கிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியெல்லாம் முதல் அரசு ஊழியருக்கு எதிரான அந்த குற்றங்களுக்கு தண்டனை என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். வெளிப்படையான தன்மையான திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி ஊழலாகட்டும் வளர்ச்சியாகட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொழில்துறை மற்ற துறையெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது வெளிப்படையான ஒரு செய்தி. ஆக இவர்கள் சொல்வது எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் வளரக்கூடாது, இங்க வந்து வளர்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கும். நிச்சயம் கிடையாது. எங்களுடைய திட்டங்கள் வேறு. அவர்கள் வந்து இந்தியாவை முதல் வளர்க்கட்டும். இவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் இப்ப மற்ற இடத்துல வறுமை இல்லையா? இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் எதுவுமே கிடையாதா? ஆக இப்ப மதுவை பற்றி பேசினாரு. ஏன் மத்திய பிரதேசத்தில் மது வந்து சொல்ற எப்படி வந்துச்சு? மகாராஷ்டிரால யார் வச்சிருக்கிறா? நீங்க தானே இருக்கிறீங்க. மது ஒழிங்க தேசிய கட்சி தானே. ஏன் அந்த மாநிலத்துக்கு ஒரு கொள்கை வச்சிட்டு இருக்கீங்க? ஆக இவர்கள் தமிழர்களை மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது மாநில பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துறதா மாநில கட்சிகளுடைய பிரதான பணி. அது மத்திய அரசை எதிர்த்து கூட சில சமயங்களில் அவங்க கடுமையாக போராட்டம் நடத்துறாங்க. ஆனா மாநில பிரச்சனைகளை ஒரு தேசிய கட்சி வலுவா முன்னிறுத்தி ஆனா அதே சமயங்களில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழல்ல பிஜேபி போன்ற ஒரு தேசிய கட்சி தமிழகத்துல வலுவூன்றும் ரொம்ப வலுவா இருக்கும் அப்படிங்கறத எப்படி இல்ல அதாவது இன்னைக்கு காங்கிரஸ்ங்கிறது அந்த கட்சி இந்த இந்தியாவில் எந்த கிட்டத்தட்ட அப்புறப்படுத்தப்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா கூடா நட்பு. யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்ததுனால்தான். ஊழல்ங்கிறதுக்கு ஊற்றுக்கண் என்பது திராவிட முன்னேற்ற கழகம். உலகமே கேள்விப்படாத அளவிற்கு இந்த ஊழல்களை செய்து இந்த உலகமே என்னடா அது இப்படிப்பட்ட ஊழல்களா செய்கின்றார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அவர்கள் ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணானவர்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆக அது ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? சார் அவருடைய வீட்டுக்கு ஊழல் வழக்கு தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா வீட்டுக்கு விருது சாப்பிட சென்ற மோடி உடல்நிலை விருது சாப்பிட சென்ற மோடி மிகப்பெரிய ஊழல்வாதி. நீங்க எப்படி சொல்லாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தவறான ஆதாரமும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் தெரியல, அரசியல் தெரியலன்னு சொல்லுங்க. தனிநபர் விமர்சனங்கள் வேண்டாம். இடைவேளை எடுத்துக்கலாம். தனிநபர் விமர்சனங்கள் அதானிக்கு யார் தள்ளுபடி பண்ணது? பெரும் முதலாளிகளுக்கு யார் கடன்கள் தள்ளுபடி பண்ணது? அதெல்லாம் ஊழல் இல்லையா? சார் இதெல்லாம் காரணம் என்ன? தவறான இடைவேளை எடுத்துக்கலாம். அடுத்த நம்ம இன்னும் விரிவா பேச போறோம். அந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் விரிவா பேச போறோம். இடைவேளை எடுத்துக்கலாம். நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மோடி ஆட்சியில் தலித்கள் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. நேற்று அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசும்போது அவர் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். எப்படி எடுத்துக்கலாம்? எனக்கு திரு பி. சிதம்பரம் அவர்கள் பழைய விஷயங்களை எல்லாத்தையும் மறந்து போயிட்டார் என்று நினைக்கின்றேன். ஒன்று ஷாபானு அப்படின்னு ஒரு அம்மா, வயசான அம்மா, அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு 100-150 ரூபாய்க்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை அதை கொடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் என்கின்ற வகையில் சட்டத்தையே திருத்தி அந்த அவங்களுடைய உரிமையை பறித்த
பறித்தவர் யாருன்னா அந்த ராஜீவ் காந்தி, அந்த காங்கிரஸ்காரர்கள். அது ஏன் அவர் மறந்து, அவங்களுடைய ஆட்சியில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் இருந்ததா? ஆக ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு முஸ்லீமுக்கு கூட அவங்களுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு அவர் ரெடியா இல்லை. அதுதான் ஒரு காங்கிரஸ்காரர். அப்புறம் தலித்துகளுக்கு ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சீதாராம் கேசரின்னு, அவர் ஒரு வயசானவர். அவரை கொண்டு போய் நீங்கள் பிரசிடென்ட் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரை வீட்டில் ஒரு அரட்ராயர் போட்டுன்னு ஏதோ தண்ணி அடிச்சுட்டு இருந்த இந்த பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அவரை பிடிச்சி தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு சோனியா காந்தியை கொண்டு வைத்து வர இந்த அளவுக்கு தான் தலித்துகளுக்கு அவர்கள் மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக இப்போ முத்தலாக் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை, அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமிய பெண்களாலே பேசப்படுகின்றது. அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் சொன்ன போதே எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷனுடைய குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல பிஜேபி ஆளக்கூட மாநிலங்கள்ல மாட்டு இறைச்சிக்காக மனிதர்கள் கொல்லப்படுறாங்கிற குற்றச்சாட்டை நான் அங்கேயும் இங்கேயும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை பத்தி அது பிஜேபி காரர்கள் அப்படின்னு நாம சொல்லவே முடியாது. மாறாக இவைகளெல்லாம் பற்றி அந்தந்த மாநிலங்களில் இருப்பவர்களை கண்டித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரி சில தவறுகள் நடந்து கொண்டு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதற்கு பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனால் பசுவதை தடை சட்டம் என்பது வேணும்னு கான்ஸ்டியூஷனில் இருக்கின்றதா இல்லையா? ஆகவே அதை கொண்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது சிலர், அதாவது சிதம்பரத்தோட கேள்வி என்னன்னா, பசுவதை செய்யக்கூடாதுன்னு அரசியல் சாசனத்துல இருக்கு, ஆனா மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அரசியல் சாசனத்துல இல்லைன்னு அவரு சொல்றாரு. சரி, அதை பசு வதையை பண்ணுகின்றார்கள். அந்த பசுக்களை தான் அடிச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மீட் கன்சம்ஷன் அதிகமாக ஆகி கொண்டிருக்கு. நான் இதை பத்தி மட்டுமே சொல்ல, சாதாரணமாகவே நான் வெஜிடேரியன்கிறது தான் மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளத்துக்கே முக்கியமான காரணம்னு பல ஆய்வுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் அது வேணுமா வேண்டாமாங்கிறத விட ஒரு ஆஸ் அன் என்விரான்மெண்டலிஸ்ட் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோங்கிற மாதிரி நானே பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும்போது நன்மை பிறக்க வேண்டும் என்றால் நான் வெஜிடேரியன் விடுவது என்பது நல்ல காரியம்தாங்கிறதுல ஐ எம் டாக்கிங் அபவுட் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக. ஆனா இது டிஃபிகல்ட். நான் பிஜேபிக்காக பேசல சார். எனக்கு 2 முறை நான் அவார்டு வாங்கினோம் சார் என்விரான்மெண்ட்ல. ஆகவே அதை பத்தி நான் பேசும்போது சொல்கிறேன். ஆனா இவங்களை அடிச்சது கொன்றது அப்படிங்கிறது தவறு. அது யாரோ 1-2 பேர் செய்திருக்கின்றார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்துல முகப்புரையில மிக தெளிவா சொல்றாங்க. ஒன்று, நமது நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு, மக்களாட்சி குடியரசு நாடு. இரண்டாவதாக, நீதி என்பது சமூக, அரசியல், பொருளாதார நீதி கிடைக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே அனைத்து பிரிவினருக்கும் அது கிடைச்சிருக்குதானா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நான் ஆரம்பத்தில் துவக்கத்தில் சொன்னது போல இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல்வேறு மத நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இஸ்லாமில் ஆண்டிருக்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்கிறார்கள். சிறு சிறு குழுக்களாக பல்வேறு மன்னர்கள் அவரவர்கள் எந்தெந்த மதங்களை வரித்து கொண்டார்களோ அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மதங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த மன்னர் எந்த மதத்தை சுவீகரித்துக் கொண்டாரோ அந்த மதங்களாக மக்கள் மாற்றப்பட்டிருந்தார்கள். இப்படி கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் தனக்கு பிறகு அவர்கள் விருப்பத்திற்காக மதம் மாறக்கூடிய உரிமையை அரசமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உணவு என்பது அவருடைய அடிப்படை உரிமை என்பது உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 21 சொல்லியிருக்குது. ஆனால் அப்படி உணவு இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தப்படும் பொழுது இந்த நாடு உண்மையிலேயே மக்களாட்சி நாடா, குடியரசு நாடா, அல்லது மன்னராட்சி கொண்ட நாடா என்ற ஒரு சிந்தனை வந்துடுது. நான் பார்க்கணும், அக்லாக்கு என்ன நாங்கள் உத்தரப்பிரதேசில் மாட்டு இறைச்சி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அடிச்சு கொண்டாங்களா? நான் கேட்கிறோம், நான் சொல்றேன் மாட்டு இறைச்சி இல்லாமே அவங்க மாட்டு இறைச்சி அடிச்சு கொண்டுட்டீங்கன்றது நாங்கள் சொல்றோம். அதாவது ஒரு சந்தேகத்தின் பேரிலேயே ஒருவரை கொல்வது என்பது மனித உயிர்களை விட, நீங்க இன்னொன்னு சொல்றாங்க, மாடு உணவு அவங்க விருப்பம் தான் அந்த அடிப்படையாக. இரண்டாவதாக, இந்தியா தான் உலகத்திலே இன்றைய தினம் கூட அதிகமாக மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இருக்கிறது. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தடுத்து நிறுத்திருக்கீங்களா? இந்த மாடுகளை கொல்லக்கூடாதுன்னு வரக்கூடிய பணத்தை தானே பிஜேபி. ஏன் இந்த ரெட்டை வேணும் உங்களுக்கு? உண்மையிலேயே உங்களுக்கு பிஜேபிக்கு அந்த எண்ணம் இருக்குமே என்றால் இந்த மாட்டிறைச்சி ஏற்றுமதியை தடுத்து நிறுத்த வேண்டியதானே?
ஆனால் வெளியில ஒரு நாடகம், உள்ளே ஒரு நாடகம், இது மத அடிப்படையில் கொண்டிருக்கிறதுனால தான் மரியாதைக்குரிய பாச்சனமா சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், நண்பர் இப்படிலாம் பேசும்பொழுது எனக்கு பழைய நினைவு வருது. அப்போ அவர் பிறந்தாரான்னு எனக்கு தெரியாது. கீழ்வெண்மணி அப்படிங்கிற இடத்துல இந்த தலித்துகளை உயிரோடு எரித்து கொண்டார்கள். அது எப்போ நடந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது தான். அதெல்லாம் பி. சிதம்பரத்துக்கு ஞாபகம் இருக்கின்றதா எனக்கு தெரியல. அவர் எதிர்கட்சியில் இருந்த சமயத்தில் நீங்க அக்லாக பத்தி பேசும்போது அவர் என்ன தவறு செய்தார், அங்க நடந்த சம்பவம் இவர் பேசும்போது நான் குறிக்கவே இல்லை. இவர் ரொம்ப அதிகமா இன்னைக்கு என்ன நார்மலா அப்படி பேச மாட்டார், இன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆகவே அந்த அக்லாக சமாச்சாரத்தில் என்ன நடந்ததுங்கிறது பல்வேறு ஊடகங்கள்ல உண்மை என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. நான் சொல்றது என்னன்னா தண்ணீர் இன்னைக்கு இல்ல சார். இன்னைக்கு எல்லாரும் சொன்னதான் அவர்கிட்ட கேட்கணும். பிஜேபி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மாதிரி தலித் சிந்தனையாளர்கள் திராவிட கட்சிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவங்க இடைநிலை ஜாதிக்கான அரசியலை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்க ஆணவ கொலையை கண்டிக்கிறதா இருக்கட்டும், தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கிறதா இருக்கட்டும், அதுல ரொம்ப ஒரு வலுவான ஒரு ஸ்டாண்டை எப்போதுமே எடுக்கிறது கிடையாது. அந்த குற்றச்சாட்டு திராவிட கட்சிகள் மீதும் இருக்கு. திராவிட கட்சிகள் என்பது நீங்க அதிமுகவை பொதுமைப்படுத்த வேணாம்னு கேட்டுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்குமான ஒரு இயக்கமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க முதலாக இந்தியாவிலேயே ஜெகஜீவன் ராம் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இந்தியாவிலேயே முதலாக தாழ்த்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமல்லாமல் இலவசமாக வீடு கட்டி கொடுத்தது, கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அதற்காக தனிப்பட்ட சலுகைகள் கொடுத்தது, இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளாக இருந்தது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் இந்த ஆணவ கொலைகளையோ அல்லது சாதி மறுப்புக்காக நடக்கக்கூடிய கொலைகளையோ என்றைக்குமே ஆதரித்ததில்லை, வன்மையாக கண்டித்திருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய தலைவருடைய குடும்பத்திலே பெரும்பாலும் இந்த கலப்பு திருமணங்கள்லாம் நாங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். இல்லை நான் முடிச்சிருங்க. நீங்க இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் அவருடைய நலனிலும் அக்கறை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. அதனால தான் எங்க இதிலே பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சி அமைப்பிலேயே ஒரு செயலாளர் என்று இருப்பார். ஆனால் அவர் ஆயுதிராவிட இருந்தால் ஒரு துணை செயலாளர் கண்டிப்பாக இல்லாதவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு துணை செயலாளர் யாராவது தாழ்த்தப்பட இருக்க வேண்டிய எங்க கட்சி அமைப்பிலே நாங்கள் வச்சிருக்கோம். ஹையஸ்ட் லெவல்னா பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி, அதுவே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுங்க யாருங்கிறது பிஜேபி. அதே போல தமிழ்நாட்டிலையும் கூட டாக்டர் கிருபாநிதி என்கின்ற அந்த மருத்துவராக இருந்தவர், அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவராக. இவங்க கட்சியில் அவங்களா யாரா வர முடியுமா? ஒருத்தர் நினைச்சு கூட கற்பனை கூட பண்ண முடியாது. சார் அந்த பங்கார் லட்சுமணன் தவறு செய்தார்னா அது எல்லாரும் சிலருக்கான பதவிகள் குறித்து பேசுற அதே சூழல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கான வளர்ச்சி குறித்து பேசுறோம். மக்களுடைய ஒட்டுமொத்த உணவு உரிமை சார்ந்த ஒரு செகண்ட் முக்கியமான விஷயம் நான் பேச விரும்புகின்றேன். இன்னைக்கு நேற்று நம்முடைய பாரத பிரதமர் பேசும்பொழுது டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை இந்தியாவினுடைய தண்ணீர் தினமாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த தண்ணீர் எல்லாருக்குமே கிடைக்காமல் இருந்தது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்காமல் இருந்தது அப்படிங்கிறதுலாம் பல பதிவுகளை செய்திருக்கின்றார். ஆகவே தண்ணீர் என்பது மிக மிக அவசியம், அது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஆகவே அந்த தினம் கொண்டாடுறதோ பீம் ஆப் கொண்டு வரதோ முக்கியம் இல்ல, அது மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய விஷயங்களை செய்யணும், களத்துல இருக்கக்கூடிய சூழலையும் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நிச்சயமாக இன்னைக்கு அதிகமான எம்எல்ஏஸ் அதிகமான எம்பிஸ் தலித்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில தான் அதிகமான எண்ணிக்கையிலையும் தலித்துகள் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆட்சி மாற்றத்துக்காகவா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. நாளை நடைபெற இருக்கிறது கூட்டம். இதை மையப்படுத்தி தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. விவசாய பிரச்சனைன்னு பேசும்போது தமிழிசை சவுந்தரராஜன் நீண்ட நாட்களாக ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுக இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, அதனால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு அதுக்கு தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் திமுக மீது குற்றம் சாட்டக்கூடிய இந்த பிஜேபி மத்திய அரசின் மீதும் குற்றஞ்சாட்டி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நிலைமை ஏதாவது சீரடைஞ்சிருக்குதா, விவசாயிகள் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதுனா மிக மிக மோசமான நிலைக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இல்ல மாநிலத்தில் திமுக எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கு, மத்தியில பிஜேபி எத்தனை ஆண்டு காலம் முன்னேற்ற ஒப்பிட்டு பார்க்கணும்ல. திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இப்பொழுது ஆட்சியில் இல்லை. இந்த 6 ஆண்டுகளில் இந்த கடந்த ஆண்டு 2 ஆண்டுகள் முன்பு நிலைமையை விட மோசமான நிலையில் விவசாயிகள் இந்த தினம் இருக்கிறாங்க. ஏனென்று கேட்டால்
வானம் வைத்து விட்டது, காவிரியில் தண்ணீர் இல்லை. அதற்கு பொறுப்பான மத்திய அரசு அதை பற்றி எதுவும் வாயை திறக்கலை. ஆனால் ஒரு சினிமா நடிகர்களை வந்து சந்தித்து வீட்டிற்கே சென்று சந்திக்கக்கூடிய பிரதமர் அங்கு போராடக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை, அவர் டெல்லியில் இருக்காரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அங்கே தினந்தம் நடக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் கேட்டும் கூட மௌனமாக இருக்கக்கூடிய, கள்ள மௌனம் சாதிக்கக்கூடிய இந்த மத்திய அரசு, இங்கே அதை செயல்படாத ஒரு மாநில அரசு, இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் பிரச்சனையை பற்றி எந்த அரசியல் கலப்பம் இல்லாமல், ஆட்சியை பற்றி இல்லாமல் முழுக்க முழுக்க விவசாயிகள் அடிப்படையில் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்றால், இதை கொச்சைப்படுத்தக்கூடிய நிலைமை பிஜேபி இருக்குதுன்னா அவங்களுக்கு விவசாயிகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏனென்று கேட்டால், நெடுவாசல் பிரச்சனையாகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், இதில் பிஜேபி தமிழக மக்களுக்கு முழுக்க முழுக்க துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கின்றது மக்களுக்கு தெரியும், தமிழக விவசாயிகளுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இதை முன்னெடுத்து செல்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த செயல்படாத ஆட்சியையும், இதற்கு எந்த கருத்து காது கொடுத்து கேட்காத மத்திய அரசுக்கு அழைப்பு கொடுக்காமல், இந்த கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்காமல் மற்ற கட்சிகளை அழைத்து விவசாயிகள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண அவர்கள் கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அடலுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. அதிமுக இரு அணிகள், பிஜேபி, இந்த இரண்டு தரப்புக்கு மட்டும்தான் அவங்க வந்து அழைப்பு விடுக்கல. ஒருவேளை அந்த கோவத்தில் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கல. இல்லை சார், அவங்க வந்து எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக ஏதோதெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, குட்டிகரணம் போட்டு பார்க்குறாங்க. அந்த கட்சி இந்த கட்சி எல்லாத்தையும் குட்டி குட்டி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஏதோ பண்ணணும்னு அவர் முயற்சி செய்கின்றார். ஆனால் அடிப்படையாக இவர் இன்னும் இதனால் என்ன வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு அவர் இன்னும் நண்பர் ஏதோ போகிற போக்கில் பேசுகிறார். போன வருஷம் ஜிடிபி குரோத்துங்கிறது 4.1% விவசாயத்தினால வந்தது. அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இரண்டாவதாக என்ன செய்தோம் அப்படின்னா, சினிமா அதை ரொம்ப இவ்வளோ கேவலமாக பேசுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம், ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது. இப்போ சினிமாக்காரர்களை போய் பார்க்கின்ற அந்த லேடிஸ்லாம் பார்க்குறாங்க, மற்றவங்களாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. நான் கேட்கின்றேன், இங்கே 2000 கோடி வந்து தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்ததே இந்த விவசாயிகள் பிரச்சனைக்காக. அது என்ன ஆயிற்று, என்ன பண்ணினீர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் வாயை திறந்து கேட்டதா? அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா எதையாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக அந்த அரசாங்கம் இப்போ பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய கர்நாடகம் கேட்கறதுன்னா அவங்க கேட்டதுன்னா ஒரு 3000-4000 கோடி கேட்டாங்க. அது வந்து 1300 கோடி கொடுத்தாங்க. இவங்க 40,000 கோடி போய் கேட்குறாங்க. அது அவங்களுடைய பட்ஜெட்டில் 1/4 ஆஃப் த பட்ஜெட்டையே நீ எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு நியாயமான முறையில் ஒரு 2000 கோடி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதான் வரவு, இதான் செலவு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா? என்ன பண்ணினார்கள் யாருக்கும் தெரியாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அக்கறையும் கிடையாது. இரண்டாவதாக அங்கே விவசாயிகள் போராட்டம், நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஐயா கண்ணூர்லாம் வந்து நான் தவறாக பேசவே மாட்டேன். ஆனாலும் கூட அதில் வந்து உள்நோக்கங்கள் இருக்கின்றன. இன்றைக்கி அதை பற்றி ஒரு மிகப்பெரிய கட்டுரை ஒன்று வந்திருக்கின்றது. அதில் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு தான் இந்த நாடகங்களை டெல்லியில் போய் பண்ணுகிறார்கள். இங்கே அதே விவசாயிகள் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டாங்கன்னா இந்த அதிமுக அரசு டிஸ்மிஸ் ஆகும் என்கின்ற நிறையினால டெல்லியில் போய் இந்த வெயில உட்காந்து ஏதோ பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பது வருகின்றது. மூன்றாவதாக இந்த விவசாயிக்கு என்ன செய்தார்னு இவர்கள் அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முக்கியமாக சொல்ல வருதுன்னா இந்த 60-50 வருஷ காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 பேரும் ஏதாவது ஒரு செக் டேம் கட்டினாங்களா? ஏதாவது மண் கொள்ளைக்கு காரணம் என்ன? இந்த திராவிட கழகங்கள் தான். அவங்களுடைய ஆட்சியில தான் இத்தகைய அவலங்கள்லாம் நடந்தது. அதே போல தண்ணி கிடைக்காத வழிக்கு செஞ்சது அந்த இன்னி காவிரி பிரச்சனை வந்ததுக்கு அடிப்படையான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு மற்ற பிரச்சனைகள் இன்னைக்கு விவசாயிகளுக்கு இருக்கின்றது என்றால் அவர்களை அந்த இது தூர்வாரது ஏதாவது உண்டா? ஏன்னா அவரும் அந்த பக்கத்தை சேர்ந்தவர் தான், என்னுடைய தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அங்க தூர்வாரதுங்கிறது முன்னாடி வந்து அந்த கிராம மராமத்துன்னு ஒன்று இருந்தது. அதையெல்லாம் யாரு எடுத்தது? அதெல்லாம் செய்யாம செய்யுதுன்னா திராவிட முன்னேற்ற. ஆக மராமத்தும் கிடையாது, தண்ணி எல்லாம் தெரிந்த பிஜேபிக்கு விவசாயிகள் பற்றி திமுக எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பாவம், வார்தா புயலும் ஆகட்டும், வறட்சி நிவாரணம் ஆகட்டும், எத்தனை ஆயிரம் கோடி தமிழகம் கேட்டுச்சு. நீங்க என்ன கிள்ளி கொடுத்தீங்க? அந்த அரசு வந்து சரியா செயல்பட கண்காணிப்பது மத்திய என்ன பேசுறீங்க? இதுக்கு முன்னாடியும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, இப்பவும் ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது. இதுக்கு முன்னாடி கூட்டப்பட்ட கூட்டத்தினால என்ன பயன் கிடைத்ததுன்னு திமுக கருதுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டத்தில் வந்து அப்பொழுது இருந்த அரசியல் சூழ்நிலை இப்ப மாறி இருக்கிறது மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலைகளில் திராவிட முன்னேற்ற அந்த கூட்டத்தை கூட்டி பிரதமரை சந்தித்து நாங்கள் இது மாதிரி செய்யுங்கன்னு கேட்டுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மத்திய அரசு தான் மாநில அரசு தான் கேட்க முடியும்.
எங்களுக்கு அந்த அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இப்படி மேற்கொள்ளும் பொழுது பிரதமருக்கு உண்மையிலேயே உங்களுக்கு இந்திய ஒன்றியத்தில் அக்கறை இருக்குமேயானால், தமிழகமும் இந்தியாவில் ஒரு மாநிலமாக நீடிக்க வேண்டுமேயானால் நிச்சயம் இதை கவனத்தில் எடுத்துக்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நீங்க இதை பார்க்கணும். அப்ப கலந்துக்காத விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. அதனால அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக இதை நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகள் பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கிறது, அரசியல் பார்க்கவில்லை. விவசாயிகள் இன்றைய தினம் நீங்க எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்படி கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்கள் நடத்தும் போராட்டம் இவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா தேசபக்தர்கள், மத்திய அரசுடைய மாநில அரசுடைய பிரச்சனை எடுத்து போராட்டால் தேச விரோதிகள் என்ற ஒரு பட்டத்தை சுமத்துவதற்கு திட்டமிட்ட பிரச்சாரத்தை பிஜேபி மேற்கொண்டிருக்கிறது. இது ஒரு தவறானது. இந்த நாட்டை மேலும் மேலும் ஒரு பிரிவினவாதத்தை தள்ளுவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவு மோசமான விளைவுகளை எடுக்கின்றதுக்கு இந்த விவசாயிகள் பிரச்சனையில் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் மோசமான உதாரணம். இப்ப நீங்க கேட்டீங்க ஏற்கனவே கலந்து கொள்ளாத கட்சிகள் இல்ல. ஜி ராமகிருஷ்ணன் பேசும்போது வேறு ஒரு கருத்தை வைக்கிறார். பிஜேபி எதிர்ப்பதற்கு, பிஜேபியோடைய மதவாதத்தை எதிர்ப்பதற்கு திமுகவோட திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துதான் அவங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த கூற்றுல உண்மை இல்ல. இந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துரும் அப்படிங்கறத அவர் எடுத்துக்கல. அந்த வாதத்தை அவர் மறுக்கிறார். இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கருத்து, தனிப்பட்ட கருத்து இருக்கிறது யாருமே தவிர்க்க முடியாது. அது ஜி ராமகிருஷ்ணனோட கருத்தா இருக்கலாம். வைகோவுக்கு என்ன கருத்து இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வைகோவுக்கு நிமிஷத்துக்கு ஒரு கருத்து மேற்கொள்றார். அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கும். அப்படிதான் நாங்கள் எடுத்துக்க முடியும். தவிர எங்களுடைய பிரச்சனை எல்லாம் தமிழக மக்களுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது. குறிப்பாக தற்பொழுது விவசாயிகள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை உடையா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அதனால பொறுப்பு வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சியாக, ஏன்னா மாநிலத்தில் இந்த ஆளுங்கட்சி செயல்படல, ஒரு பினாமி அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு மாநில அரசு தவறிவிட்டது. அதை மத்திய அரசு எடுத்து வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற எந்த விதமான அரசியல் முக்கியத்துவமும் இதுல கிடையாது. விவசாயிகள் நலன் சார்ந்துதான். கட்சிகள் கூட்டை சேர்ந்து கூட்டம் போடுறதுனால ஒன்னும் அரசியல் முக்கியத்துவம் இல்லைங்கிறத எப்படி பார்க்க இல்ல. அது நண்பருக்கு இன்னைக்கு மத்திய அரசு என்னென்ன செய்து கொண்டிருக்கின்ற இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் தெரியும். இருங்க சார், தயவுசெய்து நீங்க நிறைய பேசிட்டீங்க. இன்னைக்கு நீ தயவுசெய்து குறிக்கிட, இனிமையாவது குறிக்கிடாதீங்க. 10 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் கொடுத்தாங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவதா இன்னைக்கு பிரச்சனை வறட்சி, அதனால பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு இன்சூரன்ஸ் இல்ல சார். திமுக கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே கலந்துக்கல, இடதுசாரி கட்சிகள் கலந்துக்கல, இப்ப கலந்துக்கிறாங்க. தமிழகத்துல பிஜேபிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்தா பாக்குறீங்களா? அவர் சொல்றாரு விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இதை பார்க்க முடியுமா? முடியாது. எஸ், அது இது ஒரு பொலிட்டிக்கல் கேமாக தான் நான் பார்க்கின்றேன். இவங்க விவசாயிகளை பத்தி அக்கறை இருப்பதாக எனக்கு தெரியல. இத்தனை வருஷமாக இவங்க ஆண்டவர்கள் இவர்கள் இந்த விவசாயிகளுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமராஜ் காலத்துல தான் தடுப்பணைகள் போடப்பட்டது. இருங்க சார், நான் சொல்றதுக்கு பதில் சொல்றேன், நீங்க தயவுசெய்து விடுங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். செய்திக்கு நேரம் கடந்துருச்சு, ரொம்ப நேரம். இல்ல அது இன்னைக்கு இன்சூரன்ஸ் நிறைய நேரம் ஒரே செகண்ட். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இந்த இன்சூரன்ஸ், இந்த கிராப் இன்சூரன்ஸ் பண்ணினது. அதனால என்ன 1.5% தமிழக அரசும் மத்திய அரசு 3% இதெல்லாம் செஞ்சாங்கன்னா 13,000 விவசாயிகளுக்கு தான் எடுத்திருக்காங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வை பத்தி யோசிப்போம். பிரச்சனைக்கான தீர்வை யோசிப்போம். இருக்க ஆண்ட கட்சி, செய்திக்கு நேரம் கடந்துருச்சு, ஆளுகின்ற கட்சியும் தான் அதற்கு நேரம் கொடுக்க முடியாது. மன்னிக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.